ஓஞ்சரா, எதுக்கும் உதவாத வீணா போன தீர்க்க தரிசனத்தை சொன்னது நீதானா? இதுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லுவீங்களா? இதுக்கு மேல உங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தீர்க்க தரிசனம் உண்மைன்னு இப்ப புரியுதா? நீ எதுக்கும் உதவ மாட்டேங்கிறது இப்ப புரியுதா? ஆனா ஒரு நாள் என்னோட தீர்க்க தரிசனம் கண்டிப்பா பலிக்கும். ராம்தே நாக்ராப் உன்னை சுத்தி இருள் கண்டிப்பா சூழும். சூழ்ந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்தை மொத்தமா அதை அழிக்கும். வாய மூடு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம தலைவர் முன்னாடியே இப்படி பேசுவ? இவனுங்களால கஷ்டப்பட்டு இருக்கிற மக்களே, இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கேளுங்க, நல்லா கவனிங்க. கூடிய சீக்கிரமே நற்குணத்தோட ஒரு குழந்தை இங்க பிறக்க போறான். நாக வருஷத்தோட ஆரம்பத்துல நல்ல நேரத்துல அவன் இங்க பிறக்க போறான். அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் மூத்தாய் கலைய அவன் முழுசா கத்துக்கிட்டு வாய மூடு, எதுவும் பேசாத. முழுசா ஆழ்வான். அது நடக்கும் போது, அது முழுசா வரும்போது இந்த யாஸ்கா கூட்டத்துக்கு அவன் முற்றுப்புள்ளி வச்சே தீருவான். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற மக்கள் இவங்க பிடியில இருந்து அவங்க முழு சுதந்திரம் ஆயிடுவாங்க. பின்னாடி பாருங்க. உன்கிட்ட இருக்கிற ஆயுதத்தை என்கிட்ட கொடுத்துற. ராம்தேப்போட அவங்களுடைய ராஜ்யத்துல சொல்லப்பட்டு இருக்கிற கட்டுக்கதைகளை பொறுத்த வரைக்கும் முவாய்டாய் ஒரு ஆயுதமா மட்டும் இல்லாம ஒரு கலையாவும் கருதப்படுது. பல நூற்றாண்டுகளா இந்த ராஜ்யத்துல மக்கள் நல்ல செழிப்பா இருந்தாங்க.
ஆனா அப்பதான் தஹாயாஸ்கான் ஒருத்தன் வந்தான். மற்ற ஊர்கள் இடங்கள் எல்லாத்தையுமே ஆக்கிரமிச்சான். இதுல போதாக்குறைக்கு வடக்குல இருக்கிற ராஜ்யமான குரங்கு ராஜ்யத்தையும் அவன் விட்டு வைக்கவே இல்லை, அதையும் தாக்கினான். அதுதான் ராம்தேப்போட ராஜ்யத்துக்கு நடுப்பகுதியில இருந்துச்சு. அப்போ ஒரு பெரிய போரே நடந்துச்சு. அரசரோட சேர்த்து எல்லாருமே பாதாளத்துல ரொம்ப ஆழமான இடத்துல அவங்களை எல்லாம் அடைச்சி வச்சிட்டாங்க. அங்கிருந்து யாராலையும் தப்பிக்கவும் முடியல. பல வருடங்களுக்கு அப்புறமும் அந்த ராஜ்யத்துல இருந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துலதான் அரச ஜோதிடர் ஒரு தீர்க்க தரிசனத்தை கண்டாரு. அதுல அவனை எதிர்க்கிறதுக்கு ஒரு வழியை அவர் கண்டாரு. அப்பதான் தெஹயாஸ்கா அந்த ஊர்ல இருந்த எல்லா முவாய்த்தாய் பள்ளிகளையும் அழிக்க சொன்னான். அது மட்டும் இல்லாம நல்ல நேரத்துல பிறந்த எல்லா குழந்தைகளையும் அவன் சிறைப்பிடிக்க சொன்னான். அவனுடைய ஆட்களை அனுப்பி அந்த புனிதமான ஆயுதத்தை கண்டுபிடிச்சு அதை அழிக்கவும் சொன்னான். ஆனா அந்த சமயத்துல தளபதி பேன் வந்து ரகசியமா இருக்கிற புதையல் அறைக்குள்ள போய் அந்த புனிதமான ஆயுதத்தை அவர் வெளியில கொண்டு வந்துட்டாரு. இந்த கதைக்கான ஆரம்ப புள்ளியே அதிலிருந்து தான் ஆரம்பிச்சது. Hey! Woohoo! Woo-hoo-hoo! எதற்காலும் 10 ரூபா, எதற்காலும் 10 ரூபா. ஏய் சுமார் வாங்க வாங்க, எல்லாம் 10 ரூபா கொண்டு வந்திருக்கேன். வாங்க வந்து வாங்கிக்கோங்க. கம்மியான விலை தான். வாங்க வாங்க. வணக்கங்க. வாங்க வாங்க. மலிவான விலைக்கு கிடைக்குது. மலிவான விலை கிடைக்குது. வாங்க வாங்கிக்கோங்க வாங்க. சீக்கிரம் 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 தம்பி, வேலை ஆகட்டும் ஆகட்டும் சீக்கிரம், இல்லைன்னா நீ கொண்டு வந்து விற்க முடியாது. வந்து வாங்கிட்டு போங்க. மூலிகை மருந்து கொண்டு வந்திருக்கேன். இத சாப்பிட்டா ஜரமோ இல்ல வயிறு கோளாறோ வராது. தேவைன்னா வாங்க, வந்து வாங்கிட்டு. இருக்கு பாருங்க. மோசு, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அங்க பாரு, ஜென் பெரியவர் வந்துட்டு இருக்காரு. தம்பி நீ நல்லா இருக்கணும்ப்பா, நல்லா இருக்கணும். ஏதோ என்ன பத்தி தெரியும் சொன்ன, இப்ப சொல்லு. நாங்கெல்லாம் அப்பவே அப்படி. ஏய் நில்றா. ஏய் யாரடா கொண்டு இருக்க முடியும்.
இது உனக்கு தேவைதான்ப்பா. உன் வாழ்த்தனை இன்னும் அடங்கல. இன்னைக்கு தியானம் பண்ற பயிற்சிக்கு தாமதமா வந்துட்ட. சரி, நீ போ. ஐயா, நாளைக்கு கண்டிப்பா நான் சரியான நேரத்துக்கு வந்துடுறேன். தாத்தா, எனக்கு கீழே விடுங்க. கீழே விடுங்க சொல்றல. வலிக்குது. ஓய், வழக்கம் போல நீ இன்னைக்கும் தாமதமா வந்துட்டல. மூலிகையை வேக வச்சதுக்கு அப்புறம் நான் பெரியவரோட போய் பயிற்சி பண்றேன். அப்பா, நீங்களும் முயற்சி பண்றீங்க. இன்னுமா உங்களுக்கு? நீ எதுவும் கேட்காத. பயிற்சி பண்றதுதான் உன் கடமை. இதுக்கப்புறமாவது தாமதமா வராம சீக்கிரமா வா. சரி, நீ கிளம்பு. பெரியவரை காக்க வைக்காத. பெரியவரே, என்ன வழக்கத்துக்கு மாற இந்த மாதிரி பண்றீங்க? திரும்பவும் அதே கனவா? நீ இவ்ளோ கஷ்டப்பட்டு பயிற்சி எடுக்கிறதுக்கான காரணத்தை சொல்லாம இருக்கிறது ரொம்ப தப்புதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஆனா எனக்கு ரொம்பவே சோர்வா இருக்கு. காரணம் இல்லாம நீங்களும் இந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டீங்களே. தினமும் நீ தூங்கும்போது உனக்கு ஒரே கனவு திரும்ப திரும்ப வர்றது ஏன் தெரியுமா? இதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கா? நாம 2 பேரும் ராம்தேப் நக்கோர்னோட மக்கள். யாக்ஸா கூட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து நம்ம இங்க வாழறோம். அதிர்ஷ்டவசமா இந்த பெரியவரோட உதவி நமக்கு கிடைச்சது மட்டும் இல்லாம இவரு மூவாய் தாய் குருவாவும் இருக்காரு. யாருக்குமே அதை சொல்லித்தர மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தோம். உனக்கு சொல்லித்தர ஒத்துக்கிட்டு உன்னை அவர் சிஷ்யனா அவர் ஏத்துக்கிட்டாரு. அதனால நீ இது எப்படியாவது கத்துக்க. நீ இந்த மோய்தாய் கலையை இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கத்துக்கிறதுக்கான காரணம் நீ உன்னை தற்காத்துக்க இல்ல. இத்தனை வருஷம் நான் மறைச்சு வச்ச உண்மையை இன்னைக்கு நான் உன்கிட்ட சொல்றேன். எழுந்து என் கூட வா. இதோ இங்க ஒண்ணு இருக்கே, இதுதான் எல்லாத்துக்கும் காரணம். அது என்னதுப்பா? இதுதான் 9வது அஸ்திரம். ரொம்ப புனிதமான ஆபத்தான ஆயுதம். இத மூவாத்தாய் கலையோட சேர்த்தோன்னா தீர்க்க தரிசனத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்.
அப்படி மட்டும் நடந்ததுன்னா அந்த யாஸ்கா கூட்டத்துக்கிட்ட இருந்து ராம்தேப் நக்கூன் நகரமே சுதந்திரம் ஆயிடும். அந்த சமயத்துல எங்களுக்கு இருந்த கடமை என்னன்னா, இந்த அரண்மனைக்குள்ள யாருக்கும் தெரியாம உள்ள நுழைஞ்சு இந்த புனித ஆயுதத்தை அழிக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு வர்றது மட்டும்தான். ஒரு ரகசிய பாதை வழியா அந்த அரண்மனையிலிருந்து ஒரு கிராமத்துக்கு நான் தப்பிச்சு வந்தேன். அங்கதான் நான் உன்னை பெத்தவங்களை பார்த்தேன். யாஸ்கா கூட்டத்துக்கிட்ட இருந்து நான் தப்பிக்கிறதுக்காக அவங்க உயிரையே அவங்க தியாகம் பண்ணாங்க. அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி உன்னை என் கையில ஒப்படைச்சாங்க. உன் கனவுல அடிக்கடி வர 2 பேர் இவங்க தான். அங்கிருந்து தப்பிச்சு வரும்போது சாந்தவான் உச்சியில நாம இறந்திருப்போம். அங்க நடந்த சம்பவத்தினாலதான் என் இடுப்புக்கு கீழே நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு நான் இப்ப இந்த நிலைமையில இருக்கேன். அப்ப நான் கருட மந்திரத்தை பயன்படுத்தி என்னோட தனிப்பட்ட போர் வீரர்களை நான் அந்த இடத்துக்கு வர வச்சேன். ஆனா அதுவும் எனக்கு உதவல. இருந்தாலும் என்னால முடிக்க முடியாத கடமையை உன்னால முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். சரி, அந்த கடமை என்னது? இந்த ஆயுதத்தை அந்த பாதாளத்துக்கிட்ட கொண்டு போய் அரசு குழந்தைகிட்ட நீ அதை தரணும். அப்பதான் தீர்க்க தரிசனத்துப்படி ராம்தேப் நகரம் சுதந்திரமாகும். இத்தனை வருஷமா நான் சுமந்த சுமையை உன் தோல்ல இறக்கி வைக்கிறேன். பயிற்சி பண்றதுக்கு உன் உடம்பு இன்னும் பலவீனமா தான் இருக்கு. உன் மனசும் மெலிசா இருக்கு. அதனாலதான் உன் முயற்சியும் ரொம்ப கம்மியா இருக்கு. ஒருவேளை நீ இதுக்கு சரிப்பட்டு வருவியான்னு கூட தெரியல. ஐயா, வந்துட்டீங்களா? வாங்க. உன்னோட இந்த பயணத்துல பல ஆபத்துகளும் பல தடங்களும் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு உன் மனசும் உன் உடம்பும் தயாரா இருக்கணும். இந்த மூவாய் தாயோடைய கலைய சிறந்த வழியில இந்த பெரியவர் உனக்கு சொல்லி தராரு. அதனால அவர் சொல்றத கவனமா கத்துக்க. எது முதலை தாக்குதலா? மான்முறை தாக்குதல், முட்டி முறை தாக்குதல், நீருக்குள்? முள்ளுங்கை தாக்குதல், குதிரை முறை தாக்குதல்? நாம மலைக்கு மேல ஏறி மூலிகைய பறிக்கிற மாதிரியே இந்த கலையும் அதே மாதிரி இருக்கு. தடுத்து நெருங்கி போய் தாக்கணும். தடுக்கிறதுல இருந்து தாக்கி எதிரிய கொள்ளணும். எதுக்கும் மனச ஒரு நிலைப்படுத்தி தயாராகணும். அப்பந்தான் உன்னால சிறப்பா செய்ய முடியும். உன் மனசோட கோவில்னா அது உன் உடம்பு தான். உனக்கு வலிச்சதுன்னா உன்னுடைய உடம்புக்கு மட்டும்தான் வலிக்குது, உன்னுடைய மனசுக்கு கிடையாது. அதனால உன் மனசை ஒருநிலைப்படுத்தி நல்ல கவனத்தை செலுத்து. அப்பந்தான் உன்னால எந்த ஒரு விஷயத்தையும் மனசால உணர முடியும். எல்லா விஷயத்தையும் சிறப்பா செய்ய முடியும். என்னைக்கு உன் உடம்பும் மனசும் என்னைக்கு தயாராகுதோ அன்னைக்கு தான் நீ எந்த ஒரு ஆபத்துல இருந்தாலும் உன் மனசுல நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் எதுவா இருந்தாலும் உன் மனசுல இருக்க வலிமையை வச்சு எதிர்த்து போராட முடியும். ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாத, நம்பிக்கையில இருந்து தான் அதிசயங்களே பிறக்குது. இந்த உலகத்துல நமக்குன்னு இருக்கிற மோசமான எதிரி யாருன்னா நம்முடைய மனசுதான்.
இத்தனை வருஷம் நம்ம காத்திருப்பு வீணா போகலன்னு இப்ப புரியுது. இத்தனை வருஷமா அவங்கள விட்டு தள்ளி வந்ததுனால யாஷ்கா கூட்டத்தை அவங்களால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அந்த இடத்த வேற எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. அந்த சாந்தவான் இடத்துல நடந்த சம்பவத்துல இருந்து தெஹேயாஸ்காவும் அவனோட வீரர்களும் நம்ம கூட்டத்தை மொத்தமா அழிச்சிட்டாங்க. அதுல நிறைய மக்கள் இறந்தும் போயிருக்காங்க. அதனாலதான் அந்த இடத்த விட்டு நாங்க வேற இடத்துக்கு போயிட்டோம். அதனாலதான் நீங்க அனுப்புன தூது கூட எங்களை வந்து சேரல. ஆனா நல்ல வேளை நான் திரும்பவும் அந்த இடத்துக்கு போனதுனால அந்த தகவல் எனக்கு கிடைச்சது. பானண்ணா, நம்ம கடமையை முடிக்கிறதுக்கு நம்ம வீரர்கள் தயாரா இருக்காங்க. நம்ம யாருங்கிறத நம்ம இப்ப காட்டலாம். என்னால முன்ன இருந்த மாதிரி இப்ப செயல்பட முடியல. என்னோட உடம்பு இப்ப ஒத்துழைக்க மாட்டேங்குது. அதனால எல்லாத்தையும் நீதான் பாத்துக்கணும். சரி, உங்க பையன் இப்ப எப்படி இருக்கான்? என்னமோ அவன் தான் அதிர்ஷ்டசாலி, அவன் தான் உங்க கடமையை முடிச்சு வைப்பான்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். கடமை எந்த அளவுக்கு முக்கியம்னு உங்களுக்கே தெரியும்ல. இத போய் அவங்க கிட்ட ஒப்படைக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? அதுக்கு தான் நாங்க இருக்கோம்ல. இந்த பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம். சொல்லுங்க. அவனோட அப்பா அம்மாக்கு நான் கொடுத்த வாக்கு கண்டிப்பா காப்பாத்தியே தீரணும். அண்ணா, நீங்க தப்பா எடுத்துக்கலனா இதுக்கு மேல இந்த ஆயுதத்தோட பொறுப்பை இனிமே நானே வச்சுக்கிட்டுமா? முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரச்சனையை சீக்கிரமா முடிக்கிறதுக்கு நானே முயற்சி பண்றேன். நீ கொஞ்சம் நிதானமா இரு. மத்த எல்லாரும் நம்மள தொடர்பு கொள்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அதுக்கப்புறம் நான் அது உனக்கு தரேன். இந்த கடமைக்காக நான் என் வாழ்க்கை மொத்தத்தையும் அர்ப்பணிச்சிருக்கேன். ஆனா இனி என் வாழ்க்கை எதை நோக்கி போகும்னு தெரியல. மாமா, இங்க என்ன பண்றீங்க? யாஸ்கா வந்துட்டாங்க, எல்லாரும் தயாராகுங்க. யாரையும் விட்டு வைக்காதீங்க. அப்பா,
இங்க பாரு, அவன் பலவீனம் எதுன்னு பார்த்து தாக்கு. எதுக்கு இப்படி பண்ண? துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது? அப்ப யாஸ்கா கூட்டம் எங்களை தாக்குனது உன்னாலதானா? நீதான் அதுக்கு காரணமா? ஆமா, அதுக்கு நான் தான் காரணம். ஆனா எல்லாம் மாறி போச்சு. இப்போ இந்த உலகமே புதுசா இருக்கு. இந்த காலத்துல நம்ம உயிர் வாழணும்னா நம்ம அதுக்கேத்த மாதிரி ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். அதனால திரும்ப கேட்கிறேன், தயவு செஞ்சு அந்த ஆயுதத்தை எங்க கிட்ட கொடுத்துருங்க. அதை கொண்டு போய் அவங்க கிட்ட ஒப்படைக்கிறது தான் என்னோட கடமை. எனக்கு உங்க உயிரை எடுக்கிறதுல விருப்பம் இல்ல. என்ன தாண்டி போய் நீ அதை தொட்டுக்கடா. இப்படி துரோகம் பண்ணிட்டு என் நம்பிக்கை துரோகி. தரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சனா அப்ப இங்கே சாவுடா. அப்பா! இந்த ஆயுதத்தை எடுத்துட்டு நீ இங்க இருந்து போயிடு, சரியா? நான் இங்க இருந்து போனா நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து இங்க இருந்து போலாம். என்னோட கடைசி நம்பிக்கையே நீதான். இங்க இருந்து போ. இங்கிருந்து போ. அவனை புடிங்க. ஆயுதத்தோட ஓடிக்கிட்டு இருக்க அவனை புடிங்க. அவனை விடாதீங்க.
எல்லாமே இதனால நாசமாயிடுச்சு. என்னோட கடைசி நம்பிக்கையே நீதான். உதவாக்கற நான் சொல்றத கேளு. எப்படியாவது அந்த ஆயுதத்தை கொண்டு வா. அதுக்காக அந்த பையனோட உயிரை எடுக்கணும்னாலும் பரவாயில்லை. ஐயா, ராம்தெப்புங்கிற ஊருக்கு எப்படி போனங்கிற வழி உங்களுக்கு தெரியுமா? தம்பி, அந்த ஊரை பத்தி இந்த இடத்துல பேசாதப்பா. இங்க இருக்கிற யாரும் அந்த இடத்துக்கு போகவே மாட்டாங்க. ஏன்னா இப்போ அது யாஸ்கோட ராஜ்யம் ஆயிடுச்சு. போயிடு, சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு. ஐயா, ராம்தெப்புங்கிற ஊருக்கு போனோம், எப்படி போறது? எனக்கு தெரியாதுப்பா. நீங்க முதல்ல நிக்காத, கிளம்பு. போ. ஐயா, நான் ராம்தெப்புக்கு போனோம், வழி தெரியுமா? எனக்கு தெரியாது. கிளம்பு கிளம்பு. என்னடா அது? என்ன பண்ணிட்டு கூட Hey! குட்டி குரங்கு, உன் பின்னாடி பாரு.
ஏண்டி தங்கம் இவ்வளவு இடம் பிடிக்கிற? நீ இப்படி பண்றதால உனக்கு ஏதாவது காயம் ஏற்படுற போது நான் உன்னை அதிகமான விலைக்கு விற்க போறேன். அதை திருட்டு பயல ஒழுங்கு மரியாதையா அதை என்கிட்ட கொடுத்துறோம். ஏ குட்டி குரங்க உன்னை நசிக்கிட வேண்டாம். நீ எதுக்கும் பயப்படாத, உனக்கு நான் உதவுறேன். நீ இங்க வந்துட்டியா? டேய் குரங்கு, யாரா இவன்? இவனை உனக்கு தெரியுமா? என்ன பண்ணலாம் இப்ப? சரி, டேய் ஏன்டா என்ன அடிச்ச? ஏன் நண்பனா நீ அடிக்கலாமா? உன் நண்பனா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னை அவன் நசுக்க பார்த்தானே. யாரு நசுக்குனா? உணவுக்காக தான் நாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்ப நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துதான் என் பொருளை திருடினீங்களா? சொல்லுங்க. திருடணுமா? ஏண்டா திரும்பவும் உன்னோட வேலையை ஆரம்பிச்சிட்டியா? நீ பண்ண காயத்தினாலதான் நம்ம நாக்காமான விட்டு வேற வழி இல்லாம தப்பிச்சு வந்த திரும்பவும் நீ ஆரம்பிச்சிட்டியா? என்ன நீ என்ன குத்த சொல்ற? அவங்க தேடிக்கிட்டு இருக்கிற ஆள்ல முதல் பேர் உன் பேர் தான் இருக்கு. அதான் நான் அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு வந்துட்டல. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் ஏண்டா நீ திருடுன? தப்பிச்சு வந்தோமா? இந்த கப்பல்ல தான் நம்ம ஏறி வந்தோம். எந்த இடம் ஆபத்தான இடமோ அதுதான் ரொம்ப பாதுகாப்பான இடமும் கூட. இது பாதுகாப்பா? இங்க திங்கிறதுக்கு என்னடா இருக்கு? நம்ம உடம்புல இருக்கிற பேன் தான் இருக்கு. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நாங்க பேசிக்கிட்டு இருக்கமே தெரியலையா உனக்கு? ஆனா இவங்களும் பேச வந்திருக்காங்க. அதிர்ஷ்ட காத்து நம்ம பக்கம் வீசுது போலியே. யாஸ்கா கூட்டத்துக்கு துரோகம் செஞ்சவனும் இளவரசன் வாட்டவன் இந்த இடத்துல வாசமா சிக்கிருக்கானுவன். எது நீதான் இளவரசனா? அப்புறம் ஏன்டா மத்தவங்க பொருளை திருடிட்டு இருக்க? அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. உன்ன மாதிரி கிறுக்கங்கிட்ட தான் திருடுவானே. போதும், அவங்கள பிடிக்க. அழிஞ்சு போன இந்த மோய்தாய் கலையை நீ இங்க கத்துக்கிட்ட. அது இருக்கட்டும், நீ யாக்ஸாவோட துரோகியா எப்படி ஆனான்னு சொல்லு. முதல்ல சண்டை போறத விட்டு வந்துக்கிறேன். எங்க இருந்து சொல்லுடா. முதல்ல என்னோட பொருளை திரும்ப கொடு. முதல்ல இவங்க கதையை முடிப்போம். அதுக்கப்புறம் உனக்கு சொந்தமான பொருளை நானே தரேன். ஆனா ஒண்ணு கூட்டிட்டாங்களே, நான் போற நீங்களே பாத்துக்கங்க. ஏமா தாயே, கொஞ்சம் அமைதியாரு. இவன் இங்கதான் இருக்கான். அடி பாவி. இப்ப என்ன பண்றது? குறைஞ்சது 20 பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாரையும் அடிச்சு தூக்கி நீ 10 பேரை பாத்துக்க, நீ 10 பேரை பாத்துக்க. நான் அப்புறம் அங்க உட்காந்து நீங்க பண்ற எல்லாத்தையும் வேடிக்கை பாக்குறேன். சூரிய வெளிச்சமே நம்மளுக்கு ஆகாதுப்பா. சூரிய வெளிச்சம் உனக்கு ஆகாதா? எம்மாடியோ
இந்த தடவை எங்க போய் திருடிட்டு வம்ப கூட்டிட்டு வந்திருக்க? வேலையை ஆரம்பிங்க. முதல்ல மக்களை காப்பாத்துங்க. ஏய் திருடி, என்கிட்ட திருட பாக்குறியா? அதுக்கு நான் எப்படி விடுவேன்? உன் எலும்புல நசுக்கி போட்டு அப்படியே சூப்பு வச்சு குடிக்க போறேன். குறி வச்சு சுட தெரியாதா? மேல இழுங்க. அடே உன்ன நான் சும்மா சீக்கிரமா நம்ம போயிடலாம். எல்லாரும் வேகமா நம்ம கப்பலுக்கு போங்க, சீக்கிரம். மழையில மோத போறோம். உனக்கு ஒன்னும் ஆகல, நீ நல்லா தானே இருக்க? அவசரப்படாத, அது இன்னும் உயிரோட தான் இருக்கு. என்னது எப்படி துடிக்குது? இளவரசி, என் கைய பிடிச்சுக்கோங்க.
என்னது கடல் கொள்ளையர்களா? யாராச்சும் இருக்கீங்களா? யோ, உங்களை தான். யாராவது இருக்கீங்களா? ஏண்டா இருக்கீங்களா இல்லையா? உங்களுக்கு கேக்குதா? இது கப்பலோட தலைவன் கிட்ட பேசணும். யாராச்சுங்க? ஏன்டா கத்திக்கிட்டே இருக்க? கத்தாதடா, சும்மா இருடா, வாயை மூடுறா. நாம இப்ப கடல் கொள்ளையர்கிட்ட இருக்கோம். அதனால கட்டாடா. ஆஹா, என்னடா இது? எப்படிடா கத்துக்கிட்ட? ஏய் சொல்றா, எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுறா. கையே காலு முட்டி முழங்கை வலது இடது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து பயன்படுத்துறது தான் இந்த கலை. அப்பதான் 9வது அஸ்திரம் பறக்கும். அது பறந்துச்சுன்னா பூமி ஆகாயம் எல்லாம் அதிரும். எப்படிடா உனக்கு இவ்வளவு விஷயங்களா தெரிஞ்சிருக்கு? புனிதமான இரும்புல உருவாக்கின ஒரு மந்திர ஆயுதம் தான் அது. மோய் தாயோட சேர்ந்துச்சுன்னா அதி பயங்கரமான சக்தி அதுல உருவாகும். எந்த ஒரு மனிதன் அந்த 9 சக்திகளையும் அடக்குறானோ, முதலாவது அறிவு, அப்புறம் தைரியம், யாகம், உடம்பு வலிமை, பாதுகாப்பு, நல்ல மனசு, நல்ல கவனம், நல்ல குறிக்கோள், கடைசியா நம்பிக்கை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிற ஒருத்தனால மட்டும்தான் ராம்தீப் நகரத்தை அழிவுல இருந்து காப்பாற்ற முடியும். என்னடா சொல்ல வர? அந்த இரும்பு நம்ம கிட்ட இருந்தா என்னோட நகரத்தை அழிச்ச அந்த யாஸ்கா கூட்டத்தை என்னால மொத்தமா அழிக்க முடியுமா? அந்த ஆயுதத்தை உன்ன மாதிரி சாதாரண ஆட்களால பயன்படுத்த முடியாது. அதுக்கு உனக்கு சில நற்குணங்கள்லாம் தேவை. அப்பதான் அந்த ஆயுதம் உனக்கு சக்திகளை கொடுக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவன் கிட்ட இருக்கிறதுனாலதான் அது இவனை தேர்ந்தெடுத்திருக்க. நீங்க யாருன்னு சொல்லுங்க. இவ்வளவு விஷயங்கள் இதெல்லாம் பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க. உங்களை எதுக்காக யாக்ஸா துரோகின்னு சொல்றாங்க? ஏன்னா ஒரு விதத்துல நானும் ஒரு யாக்ஸா தான். என்னோட இனமே எனக்கு துரோகம் பண்றதுக்கு முன்னாடி நான் அவங்களுக்கு தளபதியா இருந்தேன். ஆனா நான் ஒரு மானிட பெண்ணை காதலிச்சதுனால என்ன அவங்க ஒதுக்கி வச்சுட்டாங்க. இவனை காப்பாத்துறதுக்கு தான் ராம்தீப் போறதுக்கான வழி எங்க இருக்குன்னு நான் தேடி அந்த சமயத்துலதான் தங்க இடம் இல்லாம திங்க சோறு இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தேன். என்ன சந்திச்சான். அதுல இருந்து என் கூட சுத்த ஆரம்பிச்சுட்டான். இவனை நல்லவன் நினைச்சுதான் என் கூட சுத்த விட்டேன். அதுல இருந்து என் பின்னாடியே சுத்த ஆரம்பிச்சுட்டான். இவன் என் கிட்ட விசுவாசமா இருந்தான். அதனாலதான் நன்மைங்கிற பட்டத்தை இவனுக்கு கொடுத்துட்டேன். ரொம்ப நன்றி இளவரசே. அதெல்லாம் இருக்கட்டும். உன்கிட்ட எப்படி இந்த மாயாஜால ஆயுதம் கிடைச்சது? உனக்கு எப்படி அது கிடைச்சது? என்னுடைய கதை ஆரம்பிச்சதே நோக்கியான் தீவுகள்ல தான். இது வரைக்கும் ராம்தேப்போட முக்கியத்துவம் என்னங்கிறது எதுவுமே தெரியாது. ஆனா எனக்குன்னு இருந்த எல்லாருமே அந்த ராஜ்யத்தோட சுதந்திரத்துக்காக அவங்க உயிரையே தியாகம் பண்ணிருக்காங்க. அப்படின்னா எப்படியாச்சும் இந்த கடமையை நான் முடிச்சே ஆகணும். அப்ப நம்ம 2 பேருக்கும் ஒரே குறிக்கோள் தானே சொல்லு. கவலைப்படாத, நான் உனக்கு உதவுறேன். இந்த 3வது இளவரசர் வானரவட்டா இருக்கிற வர பாயா குலத்தோட வாரிசா உனக்கு நான் வாக்கு தரேன். அதான் சரியா இருக்கும். என்னோட பேரு சிகப்பா இருக்கிற அசுரன். ஏய் அசுரனா நீ? சிவப்பு போண்டா கோழி. என் முழு பேரு ஒட்டுன்னு ஒரு பேரா? சரி இருக்கட்டும். அந்த திருட்டு பொண்ணுகிட்ட இருந்து அந்த ஆயுதத்தை எடுத்து எப்படியாவது நம்ம. என்னோட பேரு ஷாலா. வானத்து கடற்கொள்ளையர்களோட வாரிசுன்னு என்ன சொல்வாங்க. ஆனா என்ன யாராவது திருடின்னு கூப்பிட்டா அவங்க நாக்கு வெட்டிடுவேன். அது சரிங்க. என் பொருட்கள்லாம் எங்க இருக்கு? உன்னோட பொருட்கள்னு சொல்றியே, நீ இதையா சொல்ற? எங்களை மாதிரி மேங் மக்கள் இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தவே மாட்டோம். எங்களை தோக்கடிக்கிறதுக்காக யாஸ்கா அவனோட ஆட்களை அனுப்பி வச்சான். அதுல என்னோட அம்மா அப்பாவை கொன்னுட்டான். என் சகோதரனை கடத்திட்டாங்க. உங்க கையில இருக்கிறது ராம்தேப் மக்களோட நம்பிக்கைங்க. அதனால அத தயவு செஞ்சு திரும்பி கொடுத்துருங்க. சரி, நான் அதை தரலனா அப்ப நீ என்ன பண்ணுவ? இந்த ஆயுதத்தை நான் அவங்க கிட்ட கொடுத்தேன்னா என்னோட சகோதரனை அதுக்கு பதிலா மீட்டு. எனக்கு தெரிஞ்சவரை தேகா யாஸ்காவுக்கு இந்த மாதிரி பேசுறதெல்லாம் பிடிக்காது. ஆனா நீ சொல்ற மாதிரி செய்ய போறனா
இதெல்லாம் எதுக்கு நீ எங்க கிட்ட வந்து சொல்லணும்? சொல்லு. நீ என்ன எதிர்பார்க்கறங்கறத சொல்லு. ஆனா நீ அவங்கள விட நீ வித்தியாசமானவன் தான். இந்தா இத நீயே வச்சுக்கோ. ராம் தெப் நாகோனுக்கு போறதுக்கு இது உனக்கு கண்டிப்பா தேவைப்படும். அதோட உன்னை வச்சுதான் என் சகோதரனை நான் காப்பாத்தணும். நான் சொன்னதெல்லாம் நடக்கணும்னா அதுக்கு இதுதான் ஒரே வழி. இது ஒன்னா போறதா? அரசோடைய வாரிசு யாருன்னு நீங்க யாரும் சொல்லாம இருந்தீங்கன்னா உங்க உடம்புல இருந்து உங்க உயிர் பிரியிற வரைக்கும் கொடுமையான வலி அனுபவிப்பீங்க. இன்னுமா அந்த அரச வாரிசு யாருன்னு தேடிக்கிட்டு இருக்க? என்ன அரசே, நீங்க எதுக்காக இவ்வளவு தூரம் வரணும்? பேசாம இவங்க எல்லாரையும் நீ இங்கேயே கொன்னுட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்ல. அரசே, நான் ஒரு வார்த்தை பேசலாமா? இவங்க எல்லாரையும் நாம இப்பவே கொன்னுடலாம். ஆனா இதுக்கப்புறம் அடுத்த 5 நாள்ல நாக வருடத்தோட நல்ல நேரம் திரும்பவும் வரப்போகுது. அதான் நான் கொஞ்சம் தயங்குறேன். ஏன்னா இவங்க எல்லாருடைய உயிரையும் நம்ம நெருப்பு கடவுளுக்கு பலி கொடுத்து நம்ம ஆசைகளை நிறைவேற்றிக்கலாம்ல. அதுக்கப்புறம் உங்களால உங்க தலைவிதியையே ஒரே அடியா மாத்திர முடியும். இன்னும் சொல்ல போனா அரசு வாரிசா நீங்களே ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த தீர்க்க தரிசனத்தை சொன்ன அந்த கிழவன் தான் சேர்த்துட்டானே. அப்புறம் எதுக்காக அதை பத்தி திரும்ப சொல்லி என்ன கோவப்படுத்துற? ஆனா அந்த மாயாஜாலம் நிறைஞ்ச சக்தி வாய்ந்த ஆயுதம் திரும்ப வந்துருச்சு. இந்த இடத்துக்கு வந்தா கூட இல்லன்னா முவாய்தாய கத்துக்கிட்ட அரச வாரிசுகள் 100 பேர் வந்தாலும் சரி என்ன வீழ்த்தவே முடியாது. இல்ல இருந்தாலும் நீங்க இத பத்தி என் சக்திகள் மேல உனக்கு சந்தேகமா இருக்கா? அந்த கடவுள்களுக்கே நான் இணையானவன். அரசே, என்ன மன்னிச்சிருங்க. இப்ப உங்ககிட்ட இருக்கிற சக்தி அதே மாதிரி இருக்கணும்னு நினைச்சுதான் இந்த மாதிரி ஒரு யோசனையை சொன்ன. என்ன மன்னிச்சிருங்க. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. இதுக்கப்புறம் என் சக்தி மேலயோ இல்ல என் மேலயோ சந்தேகப்பட்டு நீ ஏதாவது பேசுன உன்னை நசிக்கிடுவேன். அற்ப மனித பதர்களே, நான் சொல்றத கேட்டுக்கங்க. நீங்க இப்ப பட்டுக்கிட்டு இருக்க கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவு வரணும்னா அந்த அரச வாரிசு என் கால்ல வந்து விழணும். அப்பதான் நான் உங்களை எல்லாம் விடுவிப்பேன். ஆனா அது வரைக்கும் உங்க யாரோட உயிரையும் நான் எடுக்க மாட்டேன். உங்க உயிரை பத்தி கொஞ்சமும் கவலைப்படாத ஒருத்தனுக்காக நீங்க இந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களே, அது எதுக்காக? ராம் தெப்பில் இருக்கிற மக்கள் எல்லாம் கோழைங்க. கோழத்தனம் அவங்க ரத்தத்திலேயே ஊறி போனது. நான் தான் ராமத்தப்போட அரசியல் வாரிசு. இவன் கிடையாது, அது நான் தான். என்ன பண்ற? கிடையாது, உண்மையான வாரிசு நான் தான். இல்ல, அது நான் தான். இல்ல, நான் தான். கிடையாது, அது நான் தான். உண்மையான அரசு வாரிசு யாராவது இருந்தா அது நானா தான் இல்ல இருப்பேன். நான் தான். இல்ல நான் தான். இல்ல நான் தான். இல்ல நான் தான். நான் தான். இல்ல நான் தான். இல்ல நான் தான். இல்ல நான் தான். நான் தான். நான் தான். இல்ல நான் தான். இல்ல நான் தான். நான் தான். இல்ல நான் தான். நான் தான்.
கடலை சுத்தி தெரிஞ்சிட்டு இருக்க உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் வாசிக்கவும் தெரியுமா? இது கடல்ல அடிக்கிற காத்துதான் எனக்கு இந்த இசையவே சொல்லி கொடுத்துச்சு. நீ வாசிக்கிறதுக்கு பேர் என்ன? இந்த கருவிக்கு பேரு கோஜங். என்னோட அப்பா எனக்காக ஒரு கை தேர்ந்த கலைஞன் கிட்ட வடிவமைக்க சொல்லி செஞ்சு கொடுத்தாரு. என் அப்பாவை பத்தி நான் நினைக்கும் போதெல்லாம் இதை எடுத்து வச்சு வாசிப்பேன். இசை நல்லா இருக்கு, ஆனா கேட்கும்போது தனிமை உணர்வு தான் வருது. அவன் வந்துட்டான். அவன் இங்கேயும் வந்துட்டான். கப்பலை நாசமாக்குறான். புடிச்சிட்டேன். எல்லாரையும் எச்சரிங்க. கூட ஆட்களையும் கூட்டிட்டு வந்திருக்கான். இந்த வாட்டி உன்னால தப்பிக்க முடியாது. தாக்குங்க. எனக்கு வந்து உதவி பண்ண. இளவரசி, நிலைமை எங்க கைய மீறி போய்கிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றது? ரகசிய பாதை வழியா நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடலாம். எந்த ரகசிய பாதையா? அது எங்க இருக்கு? சிந்தப் மலை உச்சி. பெரியவன தட்டி தூக்கிடுமான்னு சொல்லு. நீயா? டேய் தம்பி, எழுதுரு. பெரிய பிஸ்தாவாடா. அடி எப்படி இருக்கு? ஜாக்கிரதை, எல்லாரும் பிடிச்சுக்கோங்க.
டேய் அரக்கா! அரக்கன் நான் சொன்னேன். நானா? நான் அரக்கனா? பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த நிலங்கள் எல்லாம் என் மூததையர்களுக்கு சொந்தமானது. ஆனா உன்னுடைய இனம் மக்கள் வந்து அதை அபகரிச்சுக்கிட்டாங்க. அதோட ராம்தேவ் நக்கோர்னு பேர் கூட வச்சாங்க. அதுக்காக என்னோட நகரத்தை அடியோட அழிச்சாங்க. போரா குறைக்கு எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத மனுஷங்கள் கிட்ட என்ன வித்துட்டாங்க. இந்த மாதிரி காயங்கள் எல்லாம் என்னோட மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு. இவ்வளத்தையும் பண்ணிட்டு கடைசியில என்ன அரக்காங்கறியா? உன்னோட உயிரை நான் எடுக்கிறேன். அயன்காங் கிராமம், நோக்கியான் தீவுகள், எனக்கு நெருங்கிய எல்லாரையுமே நான் இழந்து நிக்கிறேன். அதுக்கு காரணம் நீதான். இங்க பாருப்பா, என்னைக்கும் நீ மன்னிக்கிறத மறக்கவே கூடாது. என்னோட எதிரிகளோட கைகளால தான் எனக்கு மரணம் ஏற்படணுங்கிறது என்னோட விருப்பம். உன்ன மாதிரி உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன கொன்னுடு. நீ செத்தாலும் யாரும் திரும்ப உயிரோட வரப்போறதில்ல. நாம எல்லாருமே ஒரே மாதிரி தான். பழி வாங்கறதுக்காக தான் எல்லாருமே துடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அதுக்காக நம்ம தேவையில்லாம மோதிக்க வேண்டாம். அதனால ராம்தேவ்க்கு நான் உடனே போய் இந்த பிரச்சனைகளுக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன்.
எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். இன்னையில இருந்து அடுத்த வர 3 நாட்கள்ல அந்த நல்ல நேரம் வரப்போகுது. அந்த நேரத்துல ஒரு மனித குழந்தை பிறக்க போறதா சொன்னாங்க. அது தன்னோட உயிரை தியாகம் பண்ணி அது எல்லாரோட உயிரையும் காப்பாத்துமா. அதனால உடனடியா நீ கிளம்பி போ. பார்த்து கத்தி எடுத்துட்டு போங்க சீக்கிரம். அரசு வாரிசாலும் என்னோட சகோதரனாலும் அந்த இடத்துல தாக்கு பிடிக்க முடியாது. கப்பல் தயாராகிற வரைக்கும் நாம இங்க காத்திருக்க நேரமும் இல்ல. கொஞ்சம் பேரா போனாதான் அங்க வேகமா போக முடியும். ஆனா ஒரு பிரச்சனை, வானத்திலையும் சரி நிலத்திலையும் சரி இப்ப பாதுகாப்பா அதிகரிச்சிருப்பாங்க. அதுக்கு நாம என்ன பண்றது? இந்த பாதுகாப்புகள் எல்லாத்தையும் மீறி ராம்தேப்புக்கு நமக்கு எப்படி போறது? நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? புழு மாதிரி அப்படியே நிலத்துக்குள்ள ஊர்ந்து போயிடலாமா? சரியா சொன்ன. நெசமாவா? என் அப்பா ஒரு ரகசிய பாதை இருக்கிறதா என்கிட்ட சொன்னாரு. அந்த வழியா போனா ஊரோட நடுப்பகுதிக்கு போயிடலாம். சரி, அது இப்ப எங்க இருக்கு? அயன்காங் கிராமத்துல, நாம் பிறந்த இடத்துல.
எப்பவும் கீசாவோட இடத்துல தான் அந்த சடங்கை நடத்துவாங்க. ஏன்னா அது பாதாளத்தோட ஆழமான பகுதியில் இருக்கு. இவங்க யாருக்கிட்டையும் மாட்டாம நாம எப்படி அந்த இடத்துக்கு போறது? உள்ள என்ன நடந்தாலும் சரி, நான் அதுக்குள்ள போயே ஆகணும். ஆழமான பகுதிக்கு போறீங்களா? நானும் கீகாவை பார்க்கறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னம்மா தங்கம், இவ்வளவு அழகா இருக்கு, ஆனா நான் உன்னை இந்த இடத்துல பார்த்ததே இல்லையே. இந்த இடத்த விட்டு உனக்கு வெளியே போகணும்னு ஆசையா இருந்தா நான் உனக்கு உதவி பண்றேன். என்ன தடியா, உனக்கு நான் வேணுமா? முதல்ல நான் என் வேலையை முடிச்சுட்டு வரேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம 2 பேரும் விளையாடலாம். Sangya kana wakiya ije jabala kana wakiya wakiya இங்க இருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு மந்திர பெடியில இருக்காங்க. ஆமா, அந்த கிறுக்கன் தயாஸ்கா இருக்கானாப்பா? என்ன சத்தம் அது? டே தம்பி, ஏதோ பச்சை குத்தி இருக்கே, அது எங்க பார்த்த மாதிரி இருக்க. குனிஞ்சிருக்க தலைய கொஞ்சம் நிமித்தி காட்டு பாப்போம். எவ்வளவு தைரியம்டா உங்களுக்கு? ஏன் மந்திரத்தை நிறுத்துறீங்களா? போங்க, யாரையும் விடாம கொல்லுங்க. பின்னி பெடல் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு பாய். வருஷ வாரிச போய் காப்பாத்து. இங்க இருக்கிற யாரும் உதவிக்கு ஆட்களை கூப்பிடாத அளவுக்கு நானும் பாட்டாம பாத்துக்கிறோம். நான் பாத்துக்கிறேன், நீ போ. அடிச்சு நொறுக்குங்க சிகப்பு அசுரா, வாட்டா.
உன்னை காப்பாத்ததான் நான் இங்க வந்திருக்கேன். நீ எங்க இருக்கன்னு சொல்லு. கிழவா, அந்த கிறுக்க டயாஸ்கா எங்க இருக்கான்னு சொல்லு. நீ எங்க தேடினாலும் உன்னால அவரை கண்டுபிடிக்க முடியாது. நீ வந்து ஐயா, என்னோட பேரு தான் ஆத். தளபதி பான் தான் இந்த இடத்துக்கு என்ன அனுப்பி வச்சாரு. அவர் தான் அரச படையோட தலைவரா இருந்தாரு. இந்த மாயாஜாலம் நிறைஞ்ச ஆயுதத்தை உங்ககிட்ட ஒப்படைக்க தான் என்னை இங்க அனுப்பி வச்சாரு. கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அந்த ஆயுதத்தை நீ இப்போ கையில வச்சிருக்கியா? என்னடா பண்ற? நான் சொல்றது உன் காதுல விழுதா இல்லையா? ஃபங்கா, ஃபங்கா. இதுதான் 9வது சத்ரா, ராம்தேப் நக்கரானோட மாயாஜாலம் நிறைஞ்ச ஆயுதம். 9வது சத்ரா. ராமத்தப்பு மக்களுக்கு நம்பிக்கை இருந்த ஒரே ஆயுதம் இதுதான். என்னுடைய கடைசி தடையா இருந்ததும் இதுதான். இது ஒரு பொறி. கிறுக்கா, டயாஸ்கா. டேய் குலா, இளவரசர் வாட்டா, உன்னுடைய இனத்தை நான் மொத்தமா அடியோட அழிச்சு பல வருடங்கள் ஆகுதுல்ல. ஆனா இதுவரைக்கும் நீ உயிரோட இருப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவனை விட்டுறாத, கொல்லு. சந்திச்சு ரொம்ப நாள் ஆகுதுல்ல மராட்டா. உங்களை வரவேற்கிறதுக்காக நான் பண்ண ஏற்பாடெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சகோதரா, அந்த அரச வாரிச கொல்ல சொல்லி சொன்னீங்களே, அப்படி நீங்க அவனை கொல்றதா இருந்தீங்கன்னா விடியறது கொல்ல நீங்க அவன் உயிரை எடுத்துடணும். அப்படி இல்லைன்னா நல்லாவே இருக்க மாட்டேன் யாஸ்கா. உன்னோட சாவு ரொம்ப மோசம். என்ன தைரியம் உனக்கு? இங்கே உயிரை விட விரும்புறியா நீ? சரி விடு. இதுக்கு மேல அவங்க என்னதான் ஆசைப்பட்டாலும் அவங்களுக்கு நம்பிக்கை வராது. இனி மனிதர்கள் எல்லாரும் எனக்கு அடிமையா இருப்பாங்க. இதுக்கு மேல அவங்க விதியை யாராலையும் மாற்ற முடியாது. என்ன திரும்ப சந்திக்கிறதுக்கு உனக்கு சந்தோஷமா இல்லையா? நீ கடைசியா இந்த இடத்தை விட்டு போய் பல வருடங்கள் ஆகுது. இன்னுமா நீ எதையும் புரிஞ்சுக்காம இருக்க? என்ன தைரியம் இருந்தா நீ என்ன எதிர்க்கிறதுக்கு பாத்திருப்ப. இத வச்சு என்ன ஒரு அடியா அழிச்சிடலான்னு பாத்தியா? நேரம் எல்லாம் கடந்து போயிருச்சு. ஆனா இன்னமும் எதையுமே புரிஞ்சுக்காம இருக்க. நீ இந்த மாதிரி இருக்கிறது நம்மளுடைய இனத்துக்கே அவமானம். போதா குறைக்கு அவங்களோட நட்பு வேற வச்சிருக்க. எப்படி மனசு வந்துச்சு? உனக்காகன்னு நான் ஒரு கடைசியா வாய்ப்பு கொடுத்திருந்தேன்ல, அவளை இழுத்துட்டு வாங்க.
மராட்டா நீங்களா? பூங்கா, எதுக்குடா அவளை இவ்வளவு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? என் சகோதரங்கிட்ட இருந்து என்னை இவ பிரிச்சுட்டா. என்ன உனக்கு துரோகம் பண்ண வச்சுட்டா. நம்ம இனத்துல இருந்து உன்னை ஒதுக்கி வைக்க காரணமே இவதான். இவளை காப்பாத்த தானே திரும்ப இங்க வந்த. இப்ப நீயே முடிவெடுத்துக்க. உனக்கு இவ உயிரோட வேணுமா இல்ல உன் நண்பர்களா? பதில சொல்லு. என்னால இது முடியாது. உன் கண்களை பார்க்கும்போது அது யாக்ஸா இனத்தோட கண்கள் மாதிரியே தெரியல. உன்னால இதையே செய்ய முடியலனா நம்ம இனத்துல இருக்கிறதுக்கு உனக்கு தகுதியே இல்ல. பூங்கா, இல்ல பூங்கா, எழுதி என்ன பாரு. உனக்காக தான் நான் இங்க வந்தேன். பூங்கா, என்ன பாரு. மராட்டா, நம்ம ஒன்னா இருக்கலாம்னு ஆசைப்பட்டேன். தயவு செஞ்சு எழுதுற பூங்கா, எழுதுறச்சு பாரு. அவ செத்துட்டாடா. அவளோட சேர்ந்து உன்னுடைய பலகீனமும் செத்து போச்சு மராட்டா. திரும்பவும் நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். ஒழுங்கா என் கூட வந்து சேர்ந்துரு. என்னையில இருந்து நீயும் நானும் சகோதரர்கள் இல்ல, விரோதிகள் தான். அந்த நன்றி கிட்ட நாய சும்மா விடாதீங்க, கொல்லுங்க. நிறுத்துங்க. இது எங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற பிரச்சனை. யாரும் இதுக்குள்ள வராதீங்க. ஒரு வழியா உன்னுடைய முடிவை நீ எடுத்துட்டல. என்னை எதிர்க்கிறதுக்கு நீ தயாராயிட்டல்ல. உன் சாவு நிச்சயம். பெரியவனே, உடம்புல ஓடுற ரத்தம் என்னுடைய ரத்தம் மாதிரி இருக்கான்னு பார்க்கணும்டா. பெரியவனே, அவனை விடு. நம்பிக்கை நம்பிக்கை இருந்தாதான் பல ஆச்சரியங்கள் நடக்கும்.
நீயா? அந்த அற்ப மனிதனுக்காக எனக்கு துரோகம் பண்றியா? ஒரு உயிரை கொடுத்தாதான் இன்னொரு உயிரை காப்பாற்ற முடியும். வாய்ப்பே இல்ல. வேண்டாம் வேண்டாம், தயவு செஞ்சு செத்துறாத. ஹாட் இதுக்கு மேல யாராலையும் என்னுடைய சக்தியை வீழ்த்தவே முடியாது. இவங்க யாரையுமே விட்டு வைக்காத, எல்லாரையுமே கொன்னுடு. நல்ல நேரத்துல மனித பிறவியில ஒரு குழந்தை இந்த இடத்துல பிறக்க போறான். அவன் முவாய் தாயில தலை சிறந்தவனாயிருப்பான். அதே சமயம் அவன் கிட்ட அந்த 9வது அஸ்திரம் இருந்தா அப்ப நீதான் அவனா? இத நான் எதிர்பார்க்கவே இல்லை. கிழவன் சொன்ன தீர்க்க தரிசனத்துல இருந்த பையன் உண்மையிலேயே நீதானா? சரி, திரும்ப இன்னொரு வாட்டி உன்னை கொன்னுடுற. சாவுடா. அப்படின்னா நீதான் ராம்தேப்போட நம்பிக்கையா? ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றத நீ கேளு. உன் நண்பர்களையும் உயிரையும் என்கிட்ட கொடுத்துரு. அது மட்டும் முடியாது. அற்ப பதரே, இப்போ உயிரோட உன்னை அப்படியே கொளுத்தி விட்டுறான்டா. தம்பி ஜாக்கிரதை, அவன் அந்த நெருப்பு பயன்படுத்த போறான். சீக்கிரம் போங்க, எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க.
என்ன மட்டும் விட்டுருங்க. இந்த இடத்தை விட்டு நீ போயிடு. அதே உன்ன நீயா வந்து என்ன சாவடின்னு கெஞ்சி கதறுவ. உன்னோட உடம்ப நார் நாரா கிழிக்கிறது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இருக்கிற எல்லாரையுமே உயிரோட சிதைக்கிறேன். இதுதான் 9வது சாத்ரா.
ஒரு வழியா இந்த ராம்தேப் நக்கோம் நகரம் அமைதியாவும் நிம்மதியாவும் இருந்துச்சு. தன்னுடைய சக்திகளை மொத்தமா இழந்த அந்த தெஹாயாஸ்கா அவன் செஞ்ச பாவங்களுக்கு தண்டனை அனுபவிக்கிறதுக்காக அவனை பாதாளத்தில் அடைச்சாங்க. அப்புறம் சிகப்பு அசுரா யாஸ்கா இனத்தோட எதிர்த்து கஷ்டப்பட்டு போராடி ஒரு வழியா ராம்தேப் நக்கோனுடைய மக்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தான். அது மட்டும் இல்லாம யாக்சா இன மக்களை இந்த நகரத்தை திரும்பவும் உருவாக்க சொல்லி கட்டளையிட்டான். அப்புறம் நம்ம சவுலான் பல வருடங்களா தன்னுடைய சகோதரனை பிரிஞ்சிருந்த அவ ஒரு வழியா அவன் கூட அவ ஒண்ணு சேர்ந்துட்டா. ஒண்ணு சேர்ந்ததும் காணாம போயிட்டாங்க. ராம்தேப் மக்கள் சுதந்திரத்துல சந்தோஷமா இருக்கும் பொழுது நம்ம சிகப்பு அசுரா இளவரசர் வாட்டாவுடைய நகரமான மணிக்கோத்தில் இருக்கிற மக்களுக்கு உதவ சொல்லி யாக்சா வீரர்களுக்கு அவன் கட்டளையிட்டு செய்ய சொன்னான். ஒரு வழியா எல்லாரும் நிம்மதியா இருந்தாங்க. நம்ம ஆத் அந்த நாட்டுடைய அரச வாரிசுக்கு முவாய்தாய் சொல்லித்தர வாத்தியாரா அவருக்கு ஆனான். அது மட்டும் இல்லாம அரச படைக்கு தலைவனாவும் அவன் ஆனான். கடைசியில அவன் கடமையில அவன் ஜெயிச்சிட்டான். அப்புறம் அந்த பதவியிலிருந்து அவன் விடை பெற்று திரும்பவும் நோக்கியான் தீவுகளுக்கே அவன் போயிட்டான். அங்க போய் மீதி இருக்கிற அவனுடைய வாழ்க்கைய நிம்மதியா வாழ்ந்தான். கடல்ல சுத்துற உன்ன மாதிரி ஆட்களுக்கு வாசிக்கவும் தெரியுமா? ம்